தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய தேர்தல் பார்வையாளர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை நடத்தினார். தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் எந்தவித தூண்டுதல் வன்முறை இல்லாமல் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என உயர் அதிகாரிகளுக்கு தமிழக டிஜிபி சந்தீப் ராயரத்தோர் அறிவுறுத்தியிருக்கிறார். தலைவர்களின் பிரச்சாரத்தை போலீசார் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகர காவல் ஆணையர் அருணை பணியிட மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதிய காவல் ஆணையராக அபின் தினேஷ் முடாக் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானது. 234 தொகுதிகளில் மொத்தம் 4051 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 79 பேர் போட்டியிடுகின்றனர். சென்னை மாவட்டத்தில் 16 தொகுதிகளில் மொத்தம் 419 பேர் களத்தில் உள்ளனர். திருவள்ளூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள், 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்ட நகைகளை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பெற்றுக்கொள்ளும்படி தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவுறுத்தியுள்ளார். வணிக சிலிண்டர்களின் விலையை உயர்த்தி வியாபாரிகள் தலையில் இடியை இறக்கியவர் பிரதமர் மோடி என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மத்திய பாஜக அரசால் 12 ரூபாயாக இருந்த டீ 15 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தஞ்சை பிரச்சார கூட்டத்தில் பேசினார். திமுக 2வது முறை ஆட்சி அமைக்காது என்பதை இம்முறை உடைத்து காட்டுவேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். நான் யோகத்தை நம்புபவன் அல்ல, உழைப்பை நம்புபவன் என்றும் தஞ்சை பிரச்சார கூட்டத்தில் கூறினார். திருவள்ளூரில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். சினிமாவை நம்பி ஓட்டு போட்டால் அந்த வாக்கு வீணாகிவிடும் என்று இளைஞர்களுக்கு அவர் அறிவுரை கூறினார். காஞ்சிபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி உதயநிதி பெயரை நேரடியாக குறிப்பிட்டு நான் பேசினேனா என்று கேள்வி எழுப்பினார். தனிநபர் தாக்குதல் நடத்தினால் 10 மடங்கு திருப்பி கொடுக்கப்படும் என்றும் காஞ்சிபுரம் பிரச்சாரத்தில் தெரிவித்தார். உதயநிதி அவர்களே, நீங்க ஒவ்வொரு பேச்சுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் சரியான கருத்தா இருந்தா நாங்கள் ஆமோதிப்போம். தவறுதலாக தனி நபர் விமர்சனம் செய்தால் உங்களை போல் 10 மடங்கு எங்களால் பேச முடியும். சென்னை மயிலாப்பூரில் திமுக வேட்பாளரை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். விழுப்புரத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். சமூக நீதிக்காக கடந்த 5 ஆண்டுகளில் என்ன செய்தீர்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர் கேள்வி எழுப்பினார். நாம் தமிழர் ஆட்சியில் வரதட்சணை ஒழிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்குறுதி அளித்துள்ளார். பெண் குழந்தைகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டால் மரண தண்டனை விதிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்தினார். மதுரையிலிருந்து காரைக்குடி செல்லும் வழியில் விஜயின் வாகனத்தை சூழ்ந்த தவேக தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். நான் தன்னந்தனியாளு நீ எல்லாம் நம்ம பாரு கொஞ்சம் நகுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு. ரோடு ஷோவின் போது விஜய் பிரச்சார வாகனத்திலிருந்து இறங்கி சிறிது தூரம் சைக்கிள் ஓட்டி சென்றார். ஏராளமான தொண்டர்கள் சூழ்ந்ததால் சற்று தடுமாறிய விஜய் பின்னர் மீண்டும் பிரச்சார வாகனத்தில் ஏறிச் சென்றார்.
காரைக்குடியில் அனுமதிக்கப்பட்ட நேரம் முடிவடைந்ததால் விஜய் பேசாமல் புறப்பட்டார். மதியம் 2:30 மணிக்குள் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேரம் முடிந்ததால் புறப்பட்டு சென்றார். கடலூரில் இன்று நடைபெற இருந்த தவேக தலைவர் விஜயின் பிரச்சாரம் மீண்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் அனுமதி அளித்தும் 2வது முறையாக கடலூர் பிரச்சாரத்தை தவேக ரத்து செய்துள்ளது. அரசியலில் பேசாமல் ஒன்றும் செய்ய முடியாது என காரைக்குடியில் விஜய் பேசாமல் சென்றது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். சினிமா போல அரசியலில் ரீடேக் செய்ய முடியாது, அரசியல் வேறு சினிமா வேறு என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் கரூர், ஈரோடு, வேலூர், திருச்சி உள்ளிட்ட 8 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த சில நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. கோடை விடுமுறையை முன்னிட்டு சென்னை நெல்லை இடையே 2 மார்க்கத்திலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. வரும் 17, 24 மற்றும் மே 1 ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலையில் இரவு நேரத்தில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. 2 அறைகள் தரைமட்டமான நிலையில் இரவில் தொழிலாளர்கள் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் படம் இணையத்தில் கசிந்த நிலையில் படத்தை பகிர்வோர் மீது கடுமையான உரிமையியல் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தயாரிப்பு நிறுவனம் எச்சரிக்கை. சம்பந்தப்பட்டவர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டு விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் யாரோலோ வெளியிடப்பட்டிருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் லீக் ஆனதற்கு எதிராக திரை அமைப்புகள் குரல் எழுப்ப வேண்டும் என்றும் லீக் செய்தவர்களை கண்டுபிடித்து அரசு தண்டிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்சார் சான்றிதழ் வழங்குவதில் ஏற்பட்ட மிதமிஞ்சிய தாமதமே ஜனநாயகன் பட காட்சிகள் இணையத்தில் வெளியாக காரணம் என்று நடிகர் கமல்ஹாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திரைப்பட திருட்டு என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது, கலையின் மீது நடத்தப்படும் நேரடி தாக்குதல் என்றும் அவர் சாடியுள்ளார். ஜனநாயகன் படம் சட்டவிரோதமாக இணையத்தில் கசிந்த சம்பவத்திற்கு நடிகர்கள் சிரஞ்சீவி, சூர்யா, சிவகார்த்திகேயன், சிபி சத்யராஜ், இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் 27 பயணிகளுடன் சென்ற படகு யமுனை ஆற்றில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 10 பேர் உயிரிழப்பு. முதவை பாலம் மீது படகு மோதியதே விபத்திற்கு காரணம் என மதுரா டிஐஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க தேர்தலையொட்டி பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும் என பாஜக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாள் பயணமாக கத்தார் சென்றுள்ள மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி அந்நாட்டின் எரிசக்தி துறை அமைச்சரை சந்தித்து பேசினார். இந்தியாவின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கத்தாருடனான ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமானது என்று ஹர்தீப் சிங் புரி எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக இன்று ஐக்கிய அரபு அமீரகம் செல்கிறார். மத்திய கிழக்கு போர் சூழலில் மேற்கொண்டுள்ள இந்த பயணத்தில்
முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது.